ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க சந்தோஷம். இன்றைக்கும் வீடியோ பார்த்தீங்களென்றால் வளமை போல் வீட்டில் நான் என்ன வேலை செய்கிறேனோ அதைத்தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதோட ஸ்ரீலங்காவில் ஒரு ஸ்பெஷல் ரெசிபி பிபிகன் என்று சொல்லக்கூடிய கோகனட் கேக்கும் இதில் எப்படி செய்கிறேன்ட்டு ரெசிப்பியாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். ப்ளீஸ் வீடியோவை முழுமையாக பாருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு லைக் என்னுடைய வீடியோவை இன்னும் நிறைய பேர் கொண்டு சேர்க்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இன்றைக்கும் பிள்ளைகள் கொலிடேயில் வீட்டில் தான் நிற்கணும். அப்போ ஸ்கூலுக்கு வேலைக்கு எழும்பி பிள்ளைகளை ரெடி பண்ணி அவசரமாக இதுக்கும் செய்ய வேண்டிய தேவையில்லை. இன்றைய நாள் பார்த்தீங்களன்னு சொன்னால் எல்லாமே ஸ்லோவாக தான் போய்கொண்டிருக்குது. பிள்ளைகளும் லேட்டாக தான் எழும்பிச்சினும், எல்லோரும் லேட்டாக தான் டீ குடித்தோம், பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு. இன்றைக்கு பார்த்தீங்களென்றால் இந்த பிலோ கவர் ஈஸ்டருக்கு டேபிளுக்கு விரித்த டேபிள் க்ளாத் எல்லாமே நான் துவைச்சி காய விட்டுருந்தேன். நான் அப்போ இதெல்லாத்தையும் மடித்து எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி பெட்ஷீட் கவர், பெட் கவர், பிலோ கவர் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டேன். அப்போ அதையும் எல்லாத்தையும் துவைக்க போட்டுட்டு அப்போ பெட்டுக்கும் பெட்ஷீட், பிலோ கவர் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி எல்லாம் மாற்றி விடுவோம்னு சொல்லி போட்டு இப்போ அந்த வேலை தான் செய்து கொண்டிருக்கிறேன். எப்பயும் பார்த்தீங்களென்றால் காலையில் டீயெல்லாம் குடித்து போட்டு இந்த ரூமுகள், ஹோலுகள் எல்லாம் நாங்கள் கூட்டி எல்லாம் க்ளீன் பண்ணி போட்டு இந்த வேலையை செய்துட்டோம்ண்டாலே ஓகே. பிறகு சமையல் முடிய ஈவினிங் செய்வோம், பிறகு நைட்டுக்கு செய்வோம்ட்டு விட்டுட்டோம்ண்டால் அது அப்படியே மறந்து போயிடுவோம். அப்போ அதால் இப்பயே நான் இந்த வேலையை எல்லாத்தையும் செய்திருவோம்ட்டு இப்போ செய்து கொண்டிருக்கிறேன். ஓகே, இப்போ இந்த பெட் கவர், பெட்ஷீட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி போட்டு நிறைய வேலை செய்துட்டேன். துவைச்சது எல்லாமே எடுத்து காய விட்டுட்டு இங்கே லஞ்செல்லாம் சமைச்சிட்டு இன்றைக்கி கணவாய் பிரட்டல் கறி தான் வச்சுருக்கிறேன். நான் ஆல்ரெடி எப்படி கணவாய் பிரட்டல் கறி செய்கிறேன்னு ரெசிப்பியாக நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் போய் பாருங்கள். இதோட இறாலும் நல்ல பெரிய இறால் நான் ஏப்ரியரில் பொரிச்சு எடுத்திருக்கிறேன். இங்கால பார்த்தீங்களென்றால் கேரட் சாம்பல், தேங்காய் பால் எல்லாம் விட்டு செய்திருக்கிறேன். இங்கால பார்த்தீங்களென்றால் எங்களுடைய மோஸ்ட் ஃபேவரட் பொன்னி அரிசி சோறு தான். இதுதான் எங்களுடைய லஞ்ச். இப்போ லஞ்ச் எல்லாம் முடிச்சிட்டு பார்த்தீங்களென்றால் இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே எதுக்குமே இல்லை. அப்போ ஃப்ரிட்ஜ் ஒருக்கா க்ளீன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு எனக்கு டீப் க்ளீனிங் வரையில் அதால் நான் இந்த ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணினதை நான் காட்டவே இல்லை. ஏனெண்டா இப்போ க்ளீனாக இருக்கிற ஒரு பொருளை திருப்பி நான் க்ளீன் பண்ணுறேன்னு காட்ட முடியாது. அப்போ அதால் ஓகே, இப்போ லேசாக நான் இது மாதிரி அந்த மேஜிக் ஸ்பொஞ்சை வச்சு தான் நான் துடைச்சிருக்கிறேன். வினிகரில் தொட்டு நல்ல வடிவாக இது போல் துடைச்சிருக்கிறேன். வினிகர் தொட்டு நீங்கள் இந்த ஃப்ரிட்ஜை துடைச்சிட்டீங்களென்றால் பேட் ஸ்மெல் எதுக்குமே வராது. எப்போ பார்த்தாலே நல்ல கிளியராகவே எங்களுக்கு இந்த ஃப்ரிட்ஜ் இருக்கிற மாதிரியே தெரியும். இது பார்த்தீங்களென்றால் இந்த ஃப்ரிட்ஜில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி வைக்கிற அந்த லாச்சி தான். அதுக்குள்ள ஒரு நல்ல ஒரு கொட்டின் டவல் ஒன்று விரித்து போட்டு அதுக்கு பிறகு நான் பீட்ரூட்டும் கேரட்டும் அந்த பர்பிள் கோவாவும் மட்டும்தான் இருக்குது. அப்போ அதை மட்டும் எடுத்து வச்சிட்டேன். இதுக்குள்ளே பார்த்தீங்களென்றால் எனக்கு ஒன்றுமே ஃப்ரிட்ஜில் இல்லை. ஏனென்றால் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாகவே எல்லாமே வாங்கி சமைக்கிறபடியாக ஃப்ரிட்ஜில் எதுக்கும் வேண்டி நான் ஸ்டோர் பண்ணுறேல. இது இந்த கணவாய் கறிக்கு விட்ட புளி இருக்குது, அதை மட்டும் அதுக்குள்ளே வச்சிருக்கிறேன். மற்றது எதுக்குமே இல்லை. என்னடா வெறும் ஃப்ரிட்ஜை காட்டுறேன்னு யோசிக்காதேங்கோ. இதுக்குள்ளே நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதென்றால் பச்சை மிளகாய், தேசிக்காய், மற்றது பார்த்தீங்களென்றால் இந்த ஏதாவது ஒரு சோஸ் ஐட்டங்கள், மற்றது ஃப்ரீசருக்குள்ளே கருவேப்பிலை, ரம்பையில்
தேங்காய் அது மட்டும்தான் இருக்கும். அதால் தான் ஃப்ரிட்ஜுகள் என்னென்ன இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு காட்டவே இல்லை. இந்த ஃப்ரிட்ஜ் எப்போ ஃபுல்லாக இருக்குதோ அப்போ நான் உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் டூர் போடுறேன். ஏனெண்டா இதை நிறைய பேர் எனக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, அதால் சொல்லியிருக்கிறேன். இதில் பார்த்தீங்களென்றால் இந்த கோகனட் கேக் செய்கிறதுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். இது நிறைய பேர் என்னட்ட கேட்டுக்கொண்டே இருந்தீங்க. எனக்கு இன்றைக்கு தான் இது போடுறதுக்கு எனக்கு டைம் வந்திருக்குது. இது பார்த்தீங்களென்றால் நான் பேன் ஒன்று அடுப்பில் வச்சு 100 கிராம் ப்ரௌன் சுகர் எடுத்துருக்கிறேன். நீங்கள் 100 கிராம் சர்க்கரையோ அல்லது கிப்துல் கருப்பட்டியோ என்னென்றாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இதை நான் கரமல் மாதிரி காய்ச்ச போகிறேன். நீங்கள் ஒயிட் சுகர் கூட இதுக்கு யூஸ் பண்ணி கொள்ளுங்கோ. இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பை நீங்கள் ஹையுக்கும் மீடியத்துக்கும் இடையில் வச்சு கொள்ளுங்க. ஏனென்றால் அப்போ தான் உங்களுக்கு நல்லா அந்த கருகாமல் நல்லா ஒரு ஃப்ளேவரோடு இந்த கரமல் ரெடியாகும். அடுப்பை கூட்டி விட்டுட்டீங்களென்றால் இந்த கரமல் உங்களுக்கு ஒரு எரிஞ்ச மாதிரி ஒரு ஃப்ளேவர் ஒன்று வரும். அதால் இந்த கேக் எல்லாமே எங்களுக்கு வீணாகிரும். இங்கே பாருங்க, இது போல் நல்ல கலருக்கு எங்களுக்கு இந்த சுகர் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி வந்துட்டுது. இந்த ஸ்டேஜில் 1/4 கப் அல்லது 60 ml சுடு தண்ணி சேர்த்து கொள்ளுங்க. தண்ணி சேர்க்கும்போது மெதுவாக சேர்த்து கொள்ளுங்க. ஏனென்றால் இந்த கரமல் சிரப்பெல்லாம் கைகளில் பறக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. இங்கே பாருங்கள், இது போல் நல்ல வடிவாக அடுப்பை குறைச்சி வச்சுட்டு விடாமல் இந்த கரண்டியால் மிக்ஸ் பண்ணி கொண்டிருங்கோ. இது எங்களுக்கு ஒரு கரமல் மாதிரி எங்களுக்கு வந்துட்டுதண்ட உடனே நாங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அடுத்ததான் பார்த்தீங்களென்றால் அடுப்பை ஆஃப் பண்ணி போட்டு ஒரு தேங்காய் அல்லது 250 கிராம் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பூவை இதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி போட்டு இந்த கரமல் சிரப்போடு இந்த தேங்காய்ப்பு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்ல வடிவாக நாங்கள் மிக்ஸ் பண்ணி விட வேணும். அடுப்பை நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். இனி எங்களுக்கு அடுப்புக்கு வேலையே இல்லை. பாருங்கோ, இது போல் நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுங்கோ. இது போல் இந்த தேங்காய்ப்பு இந்த கரமல் சிரப்போட நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி வந்த பிறகு 100 கிராம் டேட்ஸ் எடுத்து சின்ன சின்னனாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அதையும் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொள்கிறேன். நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கோ. இதில் நீங்கள் ஊற விட்டெல்லாம் சேர்க்க வேண்டிய தேவையே இல்லை. சில பேர் தேயிலை சாயத்தில் ஊற விட்டு சேர்க்குறீங்க. ஆனால் இதில் இந்த கரமல் சிரப்பின் கலரே காணும், அதால் ஊற விட வேண்டாம். இதோடைய பார்த்தீங்களென்றால் 150 கிராம் ஒயிட் சுகர் எடுத்திருக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். இதோட பார்த்தீங்களென்றால் 50 கிராம் பட்டர் எடுத்திருக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். இது எல்லாத்தையுமே ஒரு பவுலுக்குள்ளேயே சேர்த்து நாங்கள் ஒரு விஸ்கோ அல்லது ஒரு ஸ்பூனோ வச்சு நல்ல வடிவாக நாங்கள் மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த சூட்டிலேயே அது எங்களுக்கு மெல்ட்டாகி வந்துடும். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது எவ்வளவுத்துக்கு அதுவிൻ്റെ டெக்ஸ்சர் இருக்குன்னு சொல்லி. இதுக்கு நீங்கள் மேலதிகமாக தண்ணியோ அல்லது மேலதிகமாக நீங்கள் ஏதாவது பாலோ இதில் நீங்கள் ஆட் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. இது எங்களுக்கு இப்படியே ஒரு 15 நிமிஷம் இருக்கட்டுக்கும். ஏனென்றால் அதில் கொஞ்சம் சூடாக இருக்கிறபடியே அது ஆறி விரட்டி இப்போ ரை இன்க்ரீடியன்ஸை ரெடி பண்ணுவோம். இதில் நான் 125 கிராம் மாவு எடுத்திருக்கிறேன். இதோடைய 50 கிராம் ரவை எடுத்திருக்கிறேன். நீங்கள் வறுத்த ரவையோ வறுக்காத ரவையோ பிரச்சனை இல்லை, நீங்கள் இதில் சேர்த்து கொள்ளலாம். இதோடையே பார்த்தீங்களென்றால் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் நான் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். இதோடையே 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் இதில் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணி போட்டு நல்ல வடிவாக ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஆல்ரெடி நான் மாவெல்லாம் அரைச்சி எடுத்ததால் இதுக்கு நான் அரைக்கையில் நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்துட்டும் நீங்கள் அரைச்சும் எடுத்து கொள்ளலாம். இங்கெல்லாம் பார்த்தீங்களா நல்லா ஆறி வந்துட்டுது. இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய முட்டை சேர்த்துக்கொள்கிறேன். உங்கள்கிட்ட சின்ன முட்டையண்டா நீங்கள் 2 முட்டையும் இதுக்கு சேர்த்து கொள்ளலாம். இதோட பார்த்தீங்களென்றால் 1 டீஸ்பூன் வனிலா எசன்ஸும் நான் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். இதோடையே 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடரும் சேர்த்துக்கொள்கிறேன். இது கட்டாயம் இல்லை, உங்களுக்கு விருப்பமண்டா சேர்த்துக்கொள்ளுங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணி கொள்ளுங்க. இதோடையே பார்த்தீங்களென்றால் ஒரு பிஞ்ச் உப்பும் சேர்த்துக்கொள்கிறேன். உப்பு சேர்த்துட்டோம்னால் இன்னும் கொஞ்சம் கூடுதலான சுவையாக இருக்கும். கட்டாயம் இல்லை, விருப்பம் இல்லையென்றால் நீங்கள் சேர்த்துக்கொள்ள வேண்டிய தேவையில்லை. இப்போ ஒரு விஸ்கை வச்சு இது போல் நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி விட போகிறேன்.
நாங்கள் இதுக்குள்ள சேர்த்த முட்டையெல்லாம் எங்களுக்கு இந்த கேரமல், இந்த தேங்காய்ப்பூ, டேட்ஸ், இந்த சுகர், பட்டர் எல்லாத்தோடையும் சேர்த்து நல்ல வடிவாக மிக்ஸ் ஆகி ஒரு நல்ல ஒரு பேட்டர் மாதிரி எங்களுக்கு இது வர வேணும். இது போல் நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற இந்த ரவை எல்லாத்தையும் சேர்த்து 2 தடவைகளாக பிரித்து போட்டு நான் மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். அப்போ தான் எங்களுக்கு கட்டி இல்லாமல் நல்ல வடிவாக எங்களுக்கு இது மிக்ஸ் ஆகும். இந்த மாவை சேர்த்த பிறகு பார்த்தீங்களென்றால் கொஞ்சம் எங்களுக்கு திக்காக இருக்கிற மாதிரி தான் தெரியும் இந்த பேட்டர். ஆனாலும் நீங்கள் சின்ன முட்டை என்றால் 1 முட்டை சேர்த்திங்கன்னா ஆகலும் திக்காக வந்துடும். அதால் தான் உங்களை 2 முட்டை சீக்கிரம் சொன்னேன். நான் இதில் பார்த்தீங்களென்றால் 50 கிராம் கஜு நட்ஸ் நான் இதில் எடுத்திருக்கிறேன். நீங்கள் பாதாமோ உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். உங்களுக்கு அப்படி நட்ஸ் சேர்க்க விருப்பம் இல்லையாண்டா நீங்கள் ஒரு கொஞ்சம் நட்ஸ் எடுத்து அந்த அழகுக்காக மேலால் மட்டும் நீங்கள் தூவிக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்களா நட்ஸையும் இதில் சேர்த்து நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ எங்களுடைய இந்த கோகனட் கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிட்டுது. பாருங்க, பார்க்கும்போது இது போல தான் இந்த பேட்டர் வந்து இருக்கும். இந்த பேட்டருக்கு நாங்கள் மேலதிகமாக பாலோ தண்ணியோ எதுவுமே ஆட் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஆல்ரெடி பார்த்தீங்களா நான் ஓவனை 180 பாக செல்சியஸில் 10 நிமிடம் நான் ப்ரீ ஹீட் பண்ண விட்டுட்டேன். இங்கே பார்த்தீங்களென்றால் 8 இன்ச் பேக்கிங் ட்ரே எடுத்து நான் பேக்கிங் சீட்டும் விரித்து வச்சிருக்கிறேன். 8 இன்ச் பேக்கிங் ட்ரே எடுத்தால் தான் இந்த கோகனட் கேக்குக்கு வந்து எங்களுக்கு கணக்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா இந்த கோகனட் கேக் பேட்டரை நான் இதில் நல்ல வடிவாக ப்ளேஸ் பண்ணி விட போகிறேன். ப்ளேஸ் பண்ணி போட்டு நல்லா ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நல்லா நாங்கள் பரப்பி விட்டுட்டு எடுத்து வச்சிருக்கிற மிகுதியான கஜுவையும் மேலால் தூவி போட்டு நாங்கள் பேக் பண்ணி எடுப்போம். 180 பாக செல்சியஸில் 30 to 35 நிமிடங்கள் நாங்கள் பேக் பண்ணி எடுக்க வேணும். உங்களுடைய ஓவன் டெம்பரேச்சருக்கு ஏற்ப நீங்கள் செக் பண்ணி பார்த்தெடுத்து கொள்ளலாம். இப்போ கோகனட் கேக் எங்களுக்கு பேக்காகி வரட்டுக்கும் அதுக்கிடையில் இங்கே சோபாவுக்கு வந்து பிலோ கவரெல்லாம் மாற்ற வேண்டி கிடக்குது. இப்போ அந்த வேலையெல்லாம் செய்வோம்னு சொல்லி போட்டு இப்போ கோலுக்குள்ளே வந்துட்டேன். கார்டனுக்குள்ளேயும் கொஞ்சம் சீட்ஸுகளெல்லாம் போட்டிருந்தேன்னா நான் இப்போ அதெல்லாம் முளைச்சி வந்துட்டு என்னென்ன இப்போ 1 வீக் ஆகிட்டுது. அதனால் வெளியிலேயும் போய் தண்ணிகளெல்லாம் ஊற்ற வேண்டி கிடக்குது. அப்போ வெளியிலேயும் வேலை கிடக்குது. அதோட இப்போ வெயிலும் வந்து ஸ்டார்ட் ஆகினபடியாக இப்போ சைக்கிள் ஓடுவோம்னு சொல்லி போட்டு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி செய்தால் தான் உடம்புக்கும் நல்ல ஹெல்த்தியாக இருக்குமென்று போட்டு இப்போ எல்லாம் ஈவினிங் டைம் ஒரு 1 hour போய் சைக்கிள் ஓடி போட்டு வாராது. இப்போ சைக்கிள் ஓடுவோம்னு சொல்லி போட்டு வெளிக்கிட்டேன். இப்போ முதல்ல இந்த கேக் வேலி எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஏனென்றால் கட்டாயம் ரெசிபி வீடியோவும் ஷூட் பண்ணணுமென்று போட்டு தான் நான் இப்போ நின்று எல்லாம் செய்தோன்னுண்டாது. இப்போ உண்மையிலேயே வீடியோ எடுக்கிறேன்டால் அது பெரிய ஒரு வேலை தான். அதுக்கும் இந்த ரெசிபி வீடியோ எடுக்கிறது வந்து அது பெரிய வேலை. என்னண்டா பிறகு அந்த எடுத்த போலுகள் எல்லாமே க்ளீன் பண்ணி வைக்கிறதுல போதுமண்டே ஆயிரும். ஒரு மாதிரி அந்த வேலையெல்லாம் செய்துட்டு ஃபைனலாக கேக்கை வந்து ஓவனில் வச்சுட்டு வந்துட்டேன். இனி அவுட்புட் எப்படி வருதுன்ட்டு இறக்கின பிறகு தான் தெரியும். நீங்கள் வந்து இப்போ ஒரு ஆக்கள் எங்களோட கண்டு கதைக்கணும். ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு தெரிஞ்ச ஆக்களாக இருந்தாலும் சரி, எங்களோட கதைச்சி போட்டு அவங்க எங்களை பற்றி இன்னொரு இடத்துல போய் நல்ல மாதிரியோ கூடாத மாதிரியோ ஏதோ ஒன்றை கதைக்கிறாங்க. அல்லது ஒரு இடத்துல எங்களை வச்சு எங்களுக்கு தெரியாமல் இன்னொரு இடத்துல ஏதோ ஒரு மனஸ்தாபம் ஏதோ ஒரு சின்ன ஒரு கதையை பெருசாக எடுத்து வச்சு அதை விமர்சனம் பண்ணி எங்களை பேசுகிறாங்க. அந்த கதை எங்களோட காதுக்கு எட்டிட்டுது. அதுக்கு பிறகு நாங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணணும், எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் என்று இதை பற்றி கதையும் கொண்டு சொல்லி எனக்கு ஒரு அக்கா கேட்டிருந்தா. அவள் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி கதைக்க சொல்லி கேட்டிருந்தா. நான் என்ன அதை பற்றி கதைக்கவே இல்லை. அப்போ இன்றைக்கு ஒருக்கா இதை பற்றி கதைப்போம்ட்டு எனக்கு வீடியோ வாய்ஸ் அவர் கொடுத்து கொண்டிருக்கும் போது இதை பற்றி கதைக்கணும் மாதிரி தோணிச்சுது. அதால் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இதுன்ற கருத்துக்களை வந்து எனக்கு கொமெண்ட்ஸில் என்னென்று சொல்லுங்க. இந்த எங்களோட நல்ல மாதிரி கண்டு கதைச்சிட்டு அங்கால போய் எங்களை கூடாமல் சொல்கிறாங்க அல்லது நல்லா சொல்கிறாங்க.
ஏதோ ஒன்றை சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நாங்கள் அப்படியானவர்களோட கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும். அவங்க எங்களோட கதைக்கிறாங்களென்று போட்டு நாங்களும் எல்லாத்தையும் கடகடண்டு கதைச்சிட்டு வந்தோமென்றால் அது நாளடைவில் அது வேறு பிரச்சனைகளை கொண்டு வந்துடும். இப்போ ஒரு ஆக்களை பற்றி ஒரு ஆக்கள் எங்கள்கிட்டயே கதைக்கிறாங்களென்றால் நாங்கள் அந்த இடத்துல கவனமாக இருக்கணும். ஏனென்றால் இன்னொரு ஆக்களை பற்றி இன்றைக்கு எங்களோட கதைக்கிறவங்க நாளைக்கு எங்களை பற்றி இன்னொரு ஆக்களோட போய் கதைப்பாங்கள் என்றதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதுதான் என்னுடைய கருத்தும். அதை நான் கண்ணால் பார்த்தும் இருக்கிறேன். அதை விட பார்த்தீங்களென்றால் அந்த நாங்கள் இல்லாத இடத்துல எங்களை வச்சு பேசுகிறது, எங்களை பற்றி ஒரு தரங்குறைவாக பேசுகிறதோ அல்லது மரியாதை இல்லாமல் பேசுகிறதோ அப்படியான சில பேரும் இருக்கணும். அப்படியானவர்கள் சில பேர் நினைக்கிற என்னன்னு சொன்னால் தாங்கள் எங்களை பற்றி கதைக்கிறத அந்த ஆக்கள் எங்களுக்கு சொல்ல மாட்டேனுமெண்டு. ஆனால் அந்த ஆக்கள் எங்களுக்கு சொன்னாலும் நாங்கள் அந்த சம்பந்தப்பட்ட நபரோட கதைக்கும் போதோ நேரம் பார்க்கும்போதோ அந்த பிரச்சனை அங்கே நடந்ததுண்டு நாங்கள் காட்டிக்கொள்ளக்கூடாது. அதுதான் முக்கியம். அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பழகிற யாராக இருந்தாலும் சரி, எங்களுக்கு முன்னால் இல்லாமல் இன்னொரு இடத்துல அந்த பிரச்சனை நடந்து அது எங்களோட காதுக்கு வரும்போது நாங்கள் சம்மந்தப்பட்ட நபரை நேராக காண்றோமென்றால் நாங்கள் இப்படி எங்களை பற்றி கதைச்சிருக்கிறா என்று நாங்கள் காட்டிக்கொள்ளவே கூடாது. அதுதான் எங்களுடைய பெருந்தன்மையும். மேலதிகமான பிரச்சனை வராமல் நாங்கள் இருக்கிறதுக்கும் இது ஒன்றுதான் வழி. ஓகே, இப்போ பார்த்தீங்களென்றால் எங்களோட கோகனட் கேக் ரெடியாகி கொண்டிருக்குது. இங்கால பார்த்தீங்கன்னா கேக்கை இறக்கி ஆற வச்சும் நான் எடுத்துட்டேன். இப்போ இதை நான் கட் பண்ண போகிறேன். 9 துண்டாகவே இதை கட் பண்ணணும். வேணண்டா கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக கட் பண்ணி சர்வ் பண்ணினோம்னா தான் வடிவாகவும் இருக்கும். அதை விட இந்த கேக் பார்த்தீங்களென்றால் ஒரு தொதல் நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்களோ அந்த ஃப்ளேவருக்கும் அந்த டேஸ்ட்டுக்கும் இருக்கும். ஆனால் இந்த தொதலை விட இது நல்ல ஒரு டேஸ்ட்டுன்னு சொல்லலாம். கட்டாயம் நீங்கள் இந்த கோகனட் கேக்கை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்து எப்படி வந்தேன்னு சொல்லி எனக்கு கொமெண்ட்ஸில் சொல்லுங்க. இது ஆல்ரெடி ஒரு 25க்கு மேலே ஆக்கள் என்னட்ட கேட்டுக்கொண்டே இருந்தீங்க. உண்மையிலே எனக்கு செய்து காட்ட முடியலை. எனக்கு இப்போ சந்தர்ப்பம் வந்தபடியே இதை நான் உங்களுக்கு செய்து காட்டியிருக்கிறேன். கொழும்பு சைட்லெல்லாம் பார்த்திங்கன்னா இது அதிக அளவில் இந்த கேக்கை செய்து சாப்பிடுவாங்க. இது பிபிகன்னு சொல்லுவாங்க. இது கோகனட் கேக்குன்னு சொல்கிறது. அவ்வளவு ஒரு டேஸ்ட் உண்மையில். இந்த கேக் எங்களுக்கு மற்ற கேக்குகள் மாதிரி நல்ல பெருசாக பொங்கியோ அல்லது சரியான சாஃப்டாகவும் எங்களுக்கு இது இருக்காது. ஆனால் இந்த கேக் எங்களுக்கு ஒரு ப்ரௌனி டெக்ஸ்சரில் தான் இருக்கும். இருந்தாலும் இந்த கேக்கின் டேஸ்ட்டு அவ்வளவு ஃப்ளேவரும் அவ்வளவு ஒரு டேஸ்ட்டுமாக இருக்கும். கட்டாயம் நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்து இது எப்படி வந்தேன்னு சொல்லி எனக்கு கொமெண்ட்ஸில் சொல்லுங்க. இப்போ எல்லா வேலையும் முடிச்சிட்டு வெளியில் போவோம்ன்ட்டு கார்டனுக்குள்ளே வந்துட்டேன். இப்போ சைக்கிளை எடுத்து விட்டுட்டு இந்த தண்ணி ஊற்றுற வேலைகள் எல்லாம் இருக்குது. அந்த வேலையெல்லாம் முடித்து போட்டு நேற்று இந்த கார்டன் எல்லாம் ஃபுல்லாகவே கூட்டி விட்டுட்டேன். நல்லா க்ளீனாக தான் இருக்குது. இருந்தாலும் அங்கங்கு இந்த சில மரங்கள் மட்டும் பழுத்து கொண்டிருக்கிறபடியாக இலை கொட்டி கொண்டிருக்குது. அதையும் கொஞ்சம் கூட்ட வேண்டி இருக்குது. அப்போ அதையும் கூட்டிகிட்டு போவோம்னு சொல்லி போட்டு இப்போ கார்டனுக்குள்ளே நிற்கிறேன். இன்றைக்கு என்னென்று பார்த்தீங்களா, இவ்வளவு நேரமும் இந்த பறவைகள் எல்லாம் சத்தம் போட்டுக்கொண்டே இருந்தது. இந்த கார்டனுக்குள்ளே நான் வந்த உடனே ஒரு பறவைன்ற சத்தமும் இல்லை உங்களுக்கே கேட்குமென்று நினைக்கிறேன். ஓகே, இப்போ எங்களை பார்த்திங்கன்னா 1 வீக் ஆச்சுது. இது கீரை தான் நான் இதுக்குள்ளே போட்டிருக்கிறேன். கீரையெல்லாம் ஓரளவுக்கு முளை வந்துட்டுது. இப்போ இதுக்கும் தண்ணியெல்லாம் ஊற்ற போகிறேன். இங்கே பார்த்தீங்களென்றால் இன்டோர் பிளான்ட் உண்டு. இங்கே விண்டோ சைட்டில் தான் நின்றது. அது அவ்வளோவா நல்லா வருதில்லை. இந்த இலையெல்லாம் கருத்து ஒரு மாதிரி கலர் மாறி பழுத்து இந்த காஞ்ச மாதிரி வருது. சரி, ஓகே, கொஞ்ச நாளைக்கு இதை வெளியில் வச்சு தண்ணி ஸ்ப்ரே பண்ணி கொஞ்சம் வெயில் படட்டுக்குமென்று சொல்லி போட்டு இதையும் கொண்டு இப்போ வெளியில் வச்சிருக்கிறேன். இதேன் இப்படி வந்ததுன்னு சொல்லி உண்மையில் எனக்கு தெரியாது. இதுக்கு நான் கடையில் காட்டி ஒரு மருந்து கூட வேண்டி ஸ்ப்ரே பண்ணி
அடிக்கும் ஊற்றி கூட நான் பார்த்தேன். அது அப்படியே தான் நிற்கிது. வெற இலை எல்லாமே இதே போல் காஞ்சு கருத்த வடியே தான் இந்த இலையும் வந்து ஒன்று இருக்குது. என்னன்னு தெரியலை. உங்களுக்கு ஆராய்ச்சிக்கும் இதுன்ற ரீசன் தெரிஞ்சால் நீங்கள் எனக்கு கொமெண்ட்ஸில் சொல்லுங்க. இதுக்கு என்ன மருந்து யூஸ் பண்ணுறது, அல்லது இது நாங்கள் கார்டனுக்குள்ளே தானோ வைக்கணும், அல்லது அதிகமாக இதுக்கு வெயில் படுவதோ என்னன்னு சொல்லி எனக்கு கொமெண்ட்ஸில் சொல்லுங்க. இந்த கார்டனுக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் இந்த கொஞ்சம் இந்த பச்சை மிளகாய், இந்த கொச்சிக்காய், அந்த சீட்ஸுகள் எல்லாம் என்னட்ட இருந்தால் அதெல்லாம் நாற்று போட்டு விட்டேன்னா. ஆனால் இப்போ ஒரு கிழமை ஆச்சுது, இன்னமும் முளைச்சி வரவே இல்லை. ஏனண்டே தெரியலை. இப்போ இது கீரை தான். இப்போ இதுக்கும் தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு இங்கால புதினா கடையில் வேண்டியிருந்தேன். அப்போ இந்த 2-3 நெட்டுகளை ஒரு தண்ணியில் வச்சு வேர் வந்த பிறகு கொண்டு இங்கே பொட்ஸுகளை வச்சுக்கிறேன். இது லெமன் கிராஸ், அதுக்கும் கொஞ்சம் குருத்து வந்துட்டுது. இங்கே பார்த்தீங்களா நான் வேறு டெய்லியாகவும் இதுக்குள்ளே தாட்டு இருக்கிறேன். அப்போ இதுக்குள்ளேயும் தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விடுவோம்ண்டு. ஏன்னா கொஞ்சம் வெயிலாக இருக்கா, நான் அடியில் ஈரம் இருக்குது. அப்போ மேலுக்கு இலியலுக்கு தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டால் நல்லமென்று சொல்லிவிட்டு இங்கால பார்த்தீங்களென்றால் இது ஒரு பீன்ஸ் ஒன்று தான். ஆனால் இது என்ன பீன்ஸ் அண்டு எனக்கு தெரியலை. நீ இது வளர்ந்து காய்ச்சி வந்த பிறகு தான் தெரியும். அந்த பேக்கில் இருந்த அந்த படத்தை நான் கிழித்து குப்பையில் போட்டபடியாக எனக்கு அது எந்த பீன்ஸ் அண்டு எனக்கு இதுக்கு சொல்ல தெரியலை. ஆனால் நல்லா எல்லாமே முளைச்சி வந்திருக்குது. நீ எல்லாம் வளர்ந்துருமென்று நினைக்கிறேன். இன்னும் நிறைய தக்காளி, கத்தரி, மிளகாய் எல்லாமே வேண்டி பொட்ஸில் வைக்க போகிறேன். அது வேண்டி வைக்கும்போது நான் உங்களுக்கு என்ன மாதிரின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். ஏனெண்டா நிறைய பேர் போன முறை தோட்டம் வைக்கலையா ஏனேனண்டு கேட்டுக்கொண்டே இருந்தீங்க. இந்த முறை தோட்டம் வைக்கிறீங்களோன்னு நிறைய பேர் என்னட்ட ஃபோன் பண்ணி கூட கேட்டிருந்தீங்க. இந்த முறை நான் வைக்கத்தான் போகிறேன். வைக்கும்போது நான் அது உங்களுக்கு வீடியோவாக ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமென்று நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது போல் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை டேக் கேர், பை.